வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. வாழ்க்கையில் நம்ம டெய்லி நாள் ரொம்ப ஸ்மூத்தாக போகணுன்னு நினைப்போம். ஆனால் காலையில் எந்திரிக்கும் போது ஏதோ நடந்துருச்சுன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாமே அப்செட் ஆயிரும். எனக்குலாம் ஒரு சின்ன ட்ரிகர் இருந்தாவே போதும், அந்த நாள் ஃபுல்லாமே ஒரு அஜிடேட்டடாக இருப்பேன், ஒரு கோவமாக இருப்பேன், ஒரு அப்செட்டாக இருப்பேன். எனக்கு அப்படி இருக்கும். பட் ஐ வில் ட்ரை டு ரிகவர். பட் சம்ஹவ் அது என்னை பாதர் பண்ணிகிட்டே இருக்கும். இது எனக்குன்னு இல்லை, உங்கள் பல பேருக்கு அப்படி தான். காலையில் எந்திரிச்சு ஆரம்பிக்கும் போதே ஒரு நாள் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, ஏதோ ஒன்று நம்ம நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துச்சு, இல்லை நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடந்தால் நம்ம அதுக்கு ரெடியாக இல்லை, வி ஆர் நாட் ப்ரிப்பேர்ட். அன்றைக்கி என்ன பண்ணுவோன்னா, அன்றைக்கி வேறு ஏதாவது பிளான் வச்சுருப்போம், நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணணுன்னு வச்சுருப்போம், ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருப்போம். ஆனால் பி வெரி அப்செட், நம்ம அதை செய்ய மாட்டோம். ஸோ இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஜிம் தார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அமெரிக்காவோட ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, 1912 ஆண்டு இந்த நடந்திருக்கு. 1912 ஒரு சம்மர் ஒலிம்பிக்ஸ் ஸ்வீடன் நாட்டில் ஸ்டாக்ஹோமில் இந்த ஒலிம்பிக்ஸ் நடக்குது. ஸோ இவர் அமெரிக்காவை ரெப்ரசன்ட் பண்ணி இவர் ஒரு அத்லீட், ஓடுறதுக்கு அவர் வந்திருக்கார். காலையில் அவர் ரெடி ஆகிட்டு அந்த ஒலிம்பிக்ஸ் கிரவுண்டுக்கு போக ரெடி ஆகும்போது என்னாச்சு அப்படின்னா, அவரோட ஷூவை யாரோ திருடிட்டு போயிடுறாங்க. ஏன் அவர் ஷோவை திருடுறாங்கன்னா, அப்போ அவர் ஓட மாட்டார்ல, அவர் தோற்று போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்பஸாகவே அவரோட ஷூ தானே ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் அந்த ஷூவில் எவ்வளோ ட்ரைனிங் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஷூவை அவங்க திருடிட்டு போயிடுறாங்க. காலையில் எந்திரிச்சு தேடுறாரு, எங்கேயுமே ஒரு ஷூவே கிடைக்கல. அவர் தங்கின இடத்துல இங்கே தேடுறாரு, அங்கே தேடுறாங்க, எங்கேயுமே ஷூவே கிடைக்கல. குப்பை தொட்டி கொண்டு போய் தேடுறாரு, தவறுதலாக யாராச்சும் போட்டாங்களா. அவர்னால ஃபஸ்ட் தான் ஷூவை யாராவது திருடி இருப்பாங்கங்கிற ஒரு விஷயத்துக்கே அவர்னால வர முடியல. அப்புறம் அவர் எல்லா பக்கமும் தேடுறாரு, எங்கேயுமே அவருக்கு கிடைக்கல. அப்புறம் தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஓகே நம்ம ஷூ இல்லை, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அவர் போய் குப்பை தொட்டி போய் தேடும் போது குப்பை தொட்டியில் 2 ஷூ இருந்திருக்கு. அதுவும் 2 ஷூவும் எப்படின்னா, ஒரே ஆளோட ஷூ கிடையாது. அது ஒருத்தர் ஒரு காலோட ஒரு ஷூ இன்னொருத்தரோடதும், இன்னொரு காலோட ஷூ இன்னொருத்தரோடதும், அது வேறு வேறு சைஸில் தான் அவருக்கு கிடைக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஷூவை எடுத்துகிட்டு தான் காலுக்கு போட்டு அதில் ஒரு ஷூ அவர் காலோட ரொம்ப பெருசாக இருக்குது. அவர் உள்ளே சாக்ஸ் எல்லாம் துணிச்சு எப்படியோ ஒன்று செட் பண்ணி அவர் போய் அந்த ஒலிம்பிக்ஸ்க்கு போய் அவர் நிற்கிறார். போய் நிற்கும்போது பார்த்திங்கன்னா, அவர் ஒரு காரில் வேறு ஷூவும் இன்னொரு காரில் வேறு ஷூவோட போய் நிற்கிறார். அப்போ அவரோட மனநிலை நினச்சி பாருங்கள், நமக்கு ஒரு சின்ன விஷயம் நம்மளை பாதிச்சுட்டா அந்த நாள் ஃபுல் 24 மணி நேரமும் நம்ம அதை நினச்சே இருக்கிறோம். பட் அவருக்கு ஒரு முக்கியமான விஷயம், ஒலிம்பிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். ஸோ அவர் சான்ஸை விட்டால் திருப்பி ஒரு 4 வருஷம் வெயிட் பண்ணணும். அவர் என்ன பண்ணுறாரு, மனசை தளர விடலை. அவர் போய் அந்த போட்டிக்கு போகிறாரு. போட்டிக்கு போகும்போது எல்லாரும் அவரை பார்ப்பாங்க இல்லையா, அவர் அமெரிக்காவில் இருந்திருக்காரு, ஆல்ரெடி ஹீஸ் பெஸ்ட் அத்லீட், அதனால் அவர் மேலே கவனம் இருக்கும். அந்த சூழ்நிலையிலையும் அவர் போய் வேறு ஷூஸோடு அவர் போய் அந்த அத்லீட்டில் அந்த போட்டியில் கலந்துக்கிறார். போட்டியில் கலந்து என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்கன்னா, அவருக்கு 2 கோல்டு மெடல் கிடைக்குது. எனக்கு இதை படிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கு எவ்வளோ அப்செட் ஆகி எப்படி டைமை வேஸ்ட் பண்ணுறோம். அவர் என்ன பண்ணுறாரு, ஓகே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சிச்சுவேஷன் புரிஞ்சு அதுக்கு என்ன ரெமெடி பார்க்கலாம். ஓகே மேட்சாக ஷூஸ் இல்லைனாவே நமக்கு எல்லாமே வாழ்க்கையில் போன மாதிரி. ஏன்னா ஒரு அத்லீட்டுக்கு ஷூ ரொம்ப முக்கியம். அதவே அவர் பொருட்படுத்தாமல் எது கிடைக்குதோ போய் அதை ஒன்று பெருசான இருக்கிற ஷூ அதை ஆல்ட்ரு பண்ணி அதுக்குள்ளே சாக்ஸை துணிச்சு விட்டு, நீங்கள் நினச்சி ஓடும் போது நமக்கு நல்ல ஷூ இல்லைன்னா, நம்ம வாக்கிங் போகிறதுக்கு ஒரு நல்ல ஷூ இல்லை, நடக்கிறதுக்கு ஒரு நல்ல செருப்பு இல்லைன்னா நம்ம வாக்கிங்கே போக மாட்டோம். ஏன் வாக்கிங் போகல, என் ஷூ பிஞ்சிடுச்சு, நான் ஷூ வாங்கினதுக்கப்புறம் தான் நான் வாக்கிங் போக நம்ம எத்தனை பேர் சொல்லுவோம். ஆனால் இவர் இந்த சிச்சுவேஷன்லேயும் அவர் போடி அவர் 2 கோல்டு மெடல் வாங்கியிருக்கார். அப்போது நம்ம வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் பல இருக்குது. டெய்லி நம்ம வாழ்க்கையில் இடையூறு வரும். ஏன்னா சேலஞ்சஸ் இருந்தால் தான் வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கும். டெய்லி ஒரே விஷயத்தை ஒரே மாதிரி நடந்துகிட்டே இருந்தால் வாழ்க்கை போர் அடிக்கும் பாருங்கள். வி நீட் சேலஞ்சஸ். ஸோ சேலஞ்ச் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்மில் நமக்கு வரும்.
அது வந்து சொல்லிட்டு வராது. ஓகே, உனக்கு நாளைக்கு இந்த மாதிரி சேலஞ்ச் வரப்போகுது, நாளைக்கு அந்த மாதிரி சேலஞ்ச் வரணும் உங்களுக்கு சொல்லிகிட்டே வராது. டிஃப்ரெண்ட் ஃபார்மில் தான் உங்களுக்கு சேலஞ்ச் வரும். அதையும் நீங்கள் வந்து எவ்வளோ நீங்கள் சேலஞ்சிங்காக எடுத்து அது எவ்வளோ தூரம் நீங்கள் நல்லா பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அழகாக இருக்கா, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ எவ்ரிடே நீங்கள் வந்து எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுக்கு அந்த மாதிரி சேலஞ்சிங் சுச்சுவேஷன் வந்தால், எனக்கு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருந்திருக்கு, இதை நான் எப்படி நான் வந்து ஹவ் ஆம் ஐ கோயிங் டு ஃபேஸ் அ சேலஞ்ச் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அந்த சேலஞ்சை நீங்கள் பீட் பண்ணுறது தான் உங்களோட திறமை. ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் சேலஞ்சஸை எவ்வளோ சுவாரஸ்யமாக பண்ணுறீங்கன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.